ஒரு ஃபண்டில் ஒருத்தர் எவ்வளோ நாள் வரைக்கும், எவ்வளோ நாளுன்றதில் எவ்வளோ தொகை வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 10,000லேருந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் பண்ணலாமா, இல்லை ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு 5 ஃபண்டு 7 ஃபண்டு வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகை கூட போட்டுட்டு போகலாமா? இது ரொம்ப காமன் கொஸ்டின். பட்டு நான் ரொம்ப எளிமையாக சொல்லணுங்கிறத பார்க்குறேன். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 4 கேட்டகரி தான் தேவை, வேற எதுவும் தேவை கிடையாது. ஸோ நான் ஸ்கீம் வைஸ் போல், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வைஸ் போல் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லலை. 4 கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இண்டெக்ஸ் வாங்கிக்கலாம். இண்டெக்ஸ் நிஃப்டி 50 வாங்கிக்கலாம். இந்த இண்டெக்ஸே நெக்ஸ்ட் 50, இந்த 50, அந்த 50 நிறைய இப்படி மிட் கேப்பஸ் அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் பை நிஃப்டி 50. இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ், உங்களுக்கு HDFC பேங்க்லேருந்து, ரிலையன்ஸ்லேருந்து, TCSலேருந்து எல்லா டாப் 50 கம்பெனிஸும் உங்களுக்கு வந்துடும். இதை ஒன்று வச்சுக்கலாம். நான் ஒரு முதல்ல ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறாரு, அவர் எப்படி பண்ணலான்ங்கிறதுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப்னா என்னென்னா, லார்ஜ் இருக்கும், மிட் இருக்கும், ஸ்மால் இருக்கும். அவர் ஃபண்ட் மேனேஜர் மெயின்டைன் பண்ணுறது, அதை வச்சுக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மல்டி கேப். மல்டி கேப்னா என்னென்னா, அதில் ஸ்மால் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், எல்லா வகையான 3 கேட்டகரியும் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். மல்டி கேப். நாலாவது மல்டி அசட். மல்டி அசட்டில் வாங்கினீங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரீட் இருக்கும், டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், அலுமினியம், கோல்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 4 வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒருத்தர் 10,000 2,500 4 விரிச்சு பார்த்துட்டாருன்னு சொன்னால், லார்ஜ் கேப்பில் இருக்கும், மிட் கேப்பில் இருக்கும், மிட் இருக்கும், ஸ்மால் இருக்கும், மல்டி அசட்டில் இருக்கும், கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல சொல்ற அந்த ரீட் அதுலயும் இருக்கும், இன்வெஸ்ட் இருக்கும். ஸோ என்ன ஆகுன்னா, ஒரு புத்திசாலி என்ன ஆகுனா, எல்லா பக்கமும் பிரிச்சு முதல்ல முதலீடு பண்ணிடுவார். இதுதான் கோர் போர்ட்ஃபோலியோவா இருக்கணும். இதுதான் சாம்பார் ரசம் இதாக இருக்கும்.